பேசும் கலை வளர்ப்போம் புலனத்தில் பயணிக்கும் அத்துணை சான்றோர்களுக்கும் என் கனிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருமதி ஹேமலதா ராஜ்குமார், சேலம். நல்லதொரு தலைப்பு. இன்றைய சூழலில் சிறந்தது இணையவழி கல்வியே, வகுப்பறை கல்வியே. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நினைத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்வியை இன்றைய சூழலில் மட்டுமல்ல, எச்சூழலிலும் வகுப்பறை கல்வியே சிறந்தது என கூறுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே முன்னேறிய 10 பேரிடம் நேர்காணல் கண்டனர். உங்களால் எப்படி இவ்வளவு உயரத்திற்கு வர முடிந்தது, வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடிந்தது என்று கேட்டார்கள். 10 பேரில் 8 பேர் தங்கள் ஆசிரியர்களையே தங்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு கூறினர். அப்போ வகுப்பறை கல்வி எப்படிப்பட்ட தாக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது பார்த்தீர்களா? சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலின் மாணவர் இந்த உலகையே ஓர் குடையின் கீழ் ஆள நினைத்த, அதில் வெற்றியும் பெற்ற அலெக்சாண்டர். அவரிடம் சென்று ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டனர். இந்த உலகத்தையே வெற்றி கொள்ளும் ஒரு மனிதனாக எப்படி உருவாக முடிந்தது என்றனர். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் வேண்டும் என்றால் பெற்றோர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றார். வகுப்பறை கல்வி எத்தகைய ஆற்றலுடையது! வகுப்பறையில் ஆசிரியரின் ஆளுமை எத்தகைய சிறப்புடையது! ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற அபரிமிதமான நம்பிக்கையோடு பெற்றோரும் மாணவர்களும் அணுகும் இடம் வகுப்பறை. ஒரு விளக்கானது தான் கொழுந்து விட்டு எரிந்தால்தான் மற்றொரு விளக்கை ஏற்ற முடியும். இது நாம் பொதுவாக கேட்டுக்கொண்டிருப்பதுதான். தான் தொடர்ந்து எரிவதற்கு இடையூறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். வகுப்பறைக்கு தொடர்ந்து வந்தால்தான் ஆசிரியரால் சிறந்த மாணவனை உருவாக்க முடியும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. வகுப்பறையை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளியின் வகுப்பறை தாயின் கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கின்றனர், ஆனால் வகுப்பறையில் தான் வளர்கின்றார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சத்தியத்தில் கருவாகி நெஞ்சத்தில் உருவாகி வெளியே வருமானால் கேட்கும் மாணவர்களின் நெஞ்சத்தில் விதையாக விழும், அது விருட்சமாக வளரும் என்பதுதானே உண்மை. மாணவனையும் படிப்பு வாசனையும் பண வாசனையும் இல்லாத இடத்திலிருந்துதான் ஏழை மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வரும்போது புத்தகச் சுமையோடு மனச்சுமையும் சுமந்து வருகிறார்கள். அவர்களின் மனச்சுமை நீக்கும் இடமாக வகுப்பறை உள்ளது. எல்லோரும் பெஞ்சிலே உட்கார்ந்து கல்வி கற்ற போது கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்ட ஒரு அம்பேத்கரால் தான் அரசியல் சாசனம் இயற்றப்பட்டது, உருவாக்கப்பட்டது. சராசரிகளையும் சக்கரவர்த்தியாக்குவது வகுப்பறை தானே. மதிப்பெண்களின் பின்னால் ஓடும் கூட்டத்தை உருவாக்குவதல்ல கல்வி. சிந்திக்க தெரிந்த மாணவர்களை உருவாக்கக்கூடியதே இந்த வகுப்பறை கல்வி. உலக புகழ்பெற்ற அறிவியல் மேதை சர் சி வி ராமன் பாரத ரத்னா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அவருக்கான அழைப்பு வருகிறது. ஆனால் அவர் பொறுமையாக கடிதம் எழுதுகிறார். என்னிடம் படித்த ஆராய்ச்சி மாணவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை நீங்கள் பாரத ரத்னா விருது கொடுக்கும் நாளில் தான் சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது. ஆகையால் என்னால் இந்த விழாவில் கலந்து கொள்ள இயலாது. ஆகவே நான் இன்னொரு நாள் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று பதிலளிக்கிறார் சர் சி வி ராமன். எத்தனை ஒரு அற்புதமான ஆசிரியர் அவர், எத்தனை ஒரு அற்புதமான கல்வி அங்கே
மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நடைபெற்று கொண்டிருந்ததுக்கு இடையே ஊடாட்டம் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்ப ஆசிரியர் நேருக்கு நேர், கண்ணுக்கு கண் மாணவனை பார்த்து பேசி உணரக்கூடிய ஆற்றல் வகுப்பறையில் மட்டுமே கிடைக்கின்றது. வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு மாணவனும் ஏதாவது ஒரு வகையில் திறமை உடையவன். அதனை அடையாளம் கண்டு திறமையை வெளிக்கொண்டு வருவது ஆசிரியர்களின் தலையாய கடமைதானே அது. அதற்கு வகுப்பறை தானே முக்கியம். அவர்களின் நிலையை அறிந்து அதற்கேற்ப கற்பித்தல் பணியை செய்வதனால்தான் கல்வி இன்றும் சிறப்பிக்கப்படுகிறது. கற்றல் எங்கு வேண்டாலும் நடைபெறும். கற்பித்தல் வகுப்பறையில் மட்டுமே நடைபெறும். ஆகவே ஆசிரியர் கற்பிக்கும் போது அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் அனைவரும் ஆசிரியரின் கற்றல் செயல்பாட்டினை கவனத்தில் கொள்ளும் வகையில் கற்றலை வகுப்பறையில் தான் மேற்கொள்ளுகிறார்கள். ஆகவே வகுப்பறையில் கற்பித்தல் செயல்முறையானது உயிரோட்டமாக திகழ்வதற்கு முக்கிய காரணமே, மாணவர்களிடையே அந்த கல்வி உயிரோட்டமாக திகழ்வதற்கு முக்கிய காரணமே வகுப்பறை தான். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். வகுப்பறையில் ஆசிரியர் என்ன கற்பிக்கிறாரோ அதுதான் கற்பித்தல். மிகவும் பொதுவாக மற்றும் எளிமையான பதிலை கண்டு கொடுப்பர். செய்முறை பயிற்சி இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் பெற்றது இந்த வகுப்பறை கல்வியே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.